அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கக்கூடிய வெப்சைட், எதுக்கு இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியாமலேயே நிறைய வெப்சைட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ், அப்புறம் பயம் காட்டுற மாதிரியான வெப்சைட்ஸ், ஸோ அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்டர்நெட்டில் வெப்சைட் ஒருத்தர் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாருன்னா, மிஞ்சி போனால் அவங்க அந்த டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி அந்த நேமை வந்து முதல்ல பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது something.com இல்லை .in இல்லை .org அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த நேம் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அந்த நேமை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம். அப்புறம் உங்களுடைய வெப்சைட் டிசைனுக்காக காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம். அப்புறம் அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த சர்வரில் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காசு வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம். இவ்வளோதான் மேக்ஸிமம் உங்களுக்கு செலவு. அப்படின்றதுனால இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமான வெப்சைட் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு க்ரியேட்டிவாக நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான வெப்சைட்டை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வெப்சைட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் tanasin.org, TANASINN.org. ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது. இங்கே ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் சம்மந்தமான ஒரு ஆட் இருக்கும். இங்கேயும் ஏதோ ஒரு ஆட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டனாசின்னு எழுதியிருக்காங்க. வேறு எங்கேயும் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் டனாசின்னு எழுதியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி காட்டுது. இதை ஓப்பன் பண்ணால் என்ன பேஜ் வருது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள்ஸ் இது மட்டும்தான் இந்த வெப்சைட் முழுக்கவே இருந்துகிட்ருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ அங்கங்கே டனாசின்னு எழுதி லிங்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ இந்த டனாசின் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஹோம் பேஜ்க்கே வந்துட்டேன். இதில் நான் ஒரு லெட்டராக கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது இந்த இதில் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. கீழே வந்து டனாசின் டோன்ட் திங்க் ஃபீல் அண்ட் யூ வில் பி டனாசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள், ஏதோ இந்த வேற்றுக்கிரகவாசி மாதிரி அப்படி சிம்பிள் வந்து கீழே ஏதோ நிறைய கோடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன கோடிங் அப்படின்றது தெரியாது. இப்போ நான் மூவ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுறேன் இதை. ஸோ ஸ்க்ரால் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இந்த வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 2004 இந்த வெப்சைட் வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அங்கங்கே டனாசின் அப்படின்றத வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷன் வந்து பறக்கிற மாதிரியான ஒரு இமேஜ்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெப்சைட் முழுக்கவே இருக்கும். ஸோ இதுதான் இந்த வெப்சைட் டனாசின் அப்படின்றது. அதில் வந்து நான் இன்னொரு வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்குது. சேம் அதே மாதிரியான சிம்பிள்ஸ் என்னெல்லாமோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான வெப்சைட். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 500-600 ட்ராயிங்காவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தனித்தனியாக ஒரு லெட்டருக்குள்ளேயும். ஸோ ஏதோ சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியாது. நீங்கள் கூகுளில் போயிட்டு டனாசின் சொல்லி அடித்தாலும் உங்களுக்கு அந்த டனாசின் பற்றின டீட்டெயில் வந்து என்னன்றது வந்து கிடைக்காது. டனாசினுக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க. tanasin.org பற்றி வீடியோ பார்த்துருக்கீங்க. நீங்களும் கூகுளில் போயிட்டு tanasin.orgன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்களும் உங்களுடைய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்த தடவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். நன்றி.